ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஆம்லேட் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆம்லேட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக டயட்டில் இருக்கிறவங்க இதை விரும்பி சாப்பிட்லாங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போதே 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் பச்சை மிளகா லேசாக வதங்க ஆரம்பித்த உடனேமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லாவே வெந்து வரட்டும், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். நம்ம நார்மலாக போடுற ஆம்லேட்டை விட இந்த மாதிரி ஆம்லேட் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்ததை சேர்த்துருக்கேங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லாவே கலர் மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. இது ஒரு பக்கம் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பக்கத்தில் ஒரு பவுலில் 5 முட்டையை உடச்சி வச்சுருக்கேங்க. இது கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ முட்டையை நல்லா அடித்து வச்சாச்சு. நம்ம வதக்கி வச்ச உருளைக்கிழங்கு கலவையை இந்த முட்டையில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஆம்லேட்டாக ஊற்ற போகிறோம். இதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. பேன் நல்லா ஹீட்டான உடனேயும் ஆயில் ஊற்றிட்டு நம்ம இந்த ஆம்லேட்டை அப்படியே ஊற்ற போகிறோம். மொத்தமாக ஊற்றிடலாங்க. ஒரு பக்கம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்த உடனேயுமே இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளாட்டான பிளேட் எடுத்து இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. மறுபடியும் அந்த ஆம்லேட்டை இந்த பேன்லேயே சேர்த்துக்கலாம். கரண்டியை வச்சு திருப்ப முடியாதுங்க, அதனால் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி திருப்பி போடலாம். பாருங்கள், இப்போ 2 பக்கமே நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கோல்டன் கலரில் இருக்குங்க. இதை பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும்னு தோணுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இதை ஒரு ஸ்நாக்ஸாகவே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் ப்ரெட் ஆம்லேட் மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் முட்டையும் சேர்ந்து குழந்தைங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. அது கூடவே ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா புசு புசுன்னு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்துருச்சான்னு ஒரு முறை நடுவில் கத்தி வச்சு குத்தி பார்த்துக்கலாங்க. வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ண ஈஸியாக வந்துடும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.